தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி துதிப்பதற்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கு ஒருவர் இருவர் கூடி ஜெபிப்பார்களோ அங்கு ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உமது தூயாவின் பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நிழலாட வைங்க ஆண்டவரே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உமது திரு இரத்தத்தை ஊற்றி அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. உமது தூய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ தூய ஆவியே, எங்கள் வாழ்வின் சோதனைகள் அனைத்திலும் எங்களுக்கு உதவியாய் வாரும். எங்கள் பலவீனத்தில் பலமாகவும், எங்கள் அறியாமையில் ஒளியாகவும், எங்கள் ஐயப்பாடுகளின் ஆலோசராகவும் நீரே இருந்து எங்கள் வேதனைகள் குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் உதவியாயிரும். சோதனைகளில் நாங்கள் விழாமல் எங்களை காத்து கொள்ளும். துயரங்களில் எங்களுக்கு ஆறுதலாயிரும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, எழுந்தருளி வாரலும். எங்கள் இதயங்களில் உம்முடைய திருக்கொடைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. இன்றே எங்கள் பலவீனத்துக்கு பலத்தால் ஊடுருவி அருளும். அதனால் எங்கள் கடமைகளை நாங்கள் மனதார நிறைவேற்றி எது சரி எது நீதியானவை அதை செய்வதற்காகவும், எங்கள் அன்பு யாரையும் அவமதிக்காமல் புண்படுத்தாமல் எங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் உண்மையில் நாங்கள் மன்னித்து பெருந்தன்மையோடு குணமளிக்க எங்கள் எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நிழலாடுங்க ஆண்டவரே. எசப்பா, உமது தூய ஆவியின் பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நிழலாட வைங்க ஆண்டவரே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் செய்யும் தொழிலையும் அவர்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளையும் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எசப்பா, உமது திரு இரத்தத்தினால ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமது திருச்சிலுவையை முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாக அவர்களுக்கு இருந்து பாதுகாக்கணும் ஆண்டவரே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது சிறகுக்குள் வைத்து அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எசப்பா, அனைத்து சாத்தானின் கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஓ தூய ஆவியானவரே, இவர்கள் மத்தியில் நிழலாடுங்க ஆண்டவரே. தூய ஆவியின் பிரசன்னம் இவங்களுக்குள்ள என்றும் இருக்கணும் ஆண்டவரே. ஓ தூய ஆவியானவரே, எழுந்திருளி வாரும். ஒளியோடு வந்தருளும், வல்லமையோடு வந்தருளும், அருளோடு வந்தருளும், உமது அமைதியோடு வந்தருளும், ஆலோசனையோடு வந்தருளும், உமது நித்திய ஜீவனோடு வந்தருளும். அதனால் அன்பில் நாங்கள் வழிந்திட தகுதியுள்ளவர்களாகமாகும். விண்ணக தந்தையே, உமக்குள் நாங்கள் வாழ்கின்றோம், நடமாடுகின்றோம். எங்கள் இருப்பை கொண்டு நீரே தூய ஆவியானவரை கொண்டு எம்மை ஆண்டு வழி நடத்தும். உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். இதனால் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கவலைகளிலும் சோதனைகளையும் அலுவலர்கள் உம்மை ஒருபோதும் மறந்து விடாமல் திருப்பெயருக்காக உன் பார்வையில் இப்போதும் எப்போதும் நாங்கள் உண்மையானவராக இருக்க தூய ஆவியானவரே எங்களோடு தங்கும். இந்த இணைப்பில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உமது தூய ஆவியின் பிரசன்னத்துக்குள் நிரப்பி அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இறை வார்த்தை மூலம்தான் கடவுள் நமக்கு குணப்படுத்துகின்றார். தூய ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள் ஆண்டவரே. நீர் வாக்களித்த உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூய ஆவியின் 7 வரங்களாலும் 12 கனிகளாலும் 9 குடைகளாலும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக நின்று இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தூய ஆவியானவர் எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தொட்டு ஆசீர்வாதம் செய்கின்றார். தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமின் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே குரலை கேட்க வேண்டுமே. தொடுமின் ஆண்டவரே
ஆவினையே புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற்ற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. அன்பின் பரலோக பிதாவே, இறை வார்த்தை மூலம் பச்சிலையோ களிம்போ குணமளிப்பதில்லை, உமது இறை வார்த்தையை குணப்படுகின்றது என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் உள்ளுறுப்புகளும் உடல் நலங்கள் பெறுவதாக. இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நான் ஒவ்வொரு உறுப்பாக சொல்ல சொல்ல அதில் கை வைங்க. நான் இறை வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு அதில் இருக்கும் நோய்கள் குணமாகும். இறை வார்த்தையை அறிக்கையிட்டு உடல் உறுப்புகள் நன்றாய் செயல்பட கட்டளையிட்டு ஜெபிப்போம். நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகின்றேன். தலை, என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. திருப்பாடல் 23:5. எனவே இந்த இணைப்பில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தலைவலி நீங்கி நலமடைகின்றனர். மூளை, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். திருப்பாடல் 32:8. ஞானமும் அறிவும் என்னில் கொண்டுள்ளது. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் தூயாவியின் 7 வரங்களையும் 12 கொடைகளையும் கொடுத்து இந்த நேரத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். கண், ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றது. பார்வையற்றோர் பார்வை நலமடைய செய்யும் ஆண்டவர் இந்த இணைப்பில் இருக்கும் ஒவ்வொருவரின் கண்களுக்கும் பார்வை தருகின்றார். காது, கேட்க செவியுடையோர் கேட்கட்டும், திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். திருவெளிப்பாடு 2:29. இறை வார்த்தையை கேட்பவர்கள் செவி பழுதில்லாமல் செயல்படுவதால் நானும் செவித்திறன் பெறுகின்றேன். இந்த இணைப்பில் இருக்கும் ஒவ்வொருவரும் செவித்திறன் பெறுகின்றனர். மூக்கு, ஆண்டவராகிய கடவுள் மனிதனின் நாசிகளில் உயிர் மூச்சை ஊதினார், மனிதன் உயிருள்ளவன் ஆனான். தொடக்க நூல் 2:7. ஆகவே எனக்கும் மூச்சு திணறல் ஏற்படாது. தொண்டை, ஆண்டவரே உமது பேரென்பற்கேற்ப என் குரலை கேட்டருளும். திருப்பாடல் 119, 149. என்னை உமக்காக குரலெழுப்ப செய்தீர், நானும் திருப்பாடல்களை பாடுவேன், என் தொண்டை நலமடையும். நாக்கு, ஆண்டவரே வஞ்சக நாவினின்று எங்களை காத்தருளும், எங்கள் நாவிற்கு காவலாளியாய் வைத்தருளும். திருப்பாடல் 120:2. பிறர்க்கு நலம் தரும் வார்த்தையே பேசுகின்றோம். வாய், என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, எங்கள் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்புடையதாய் இருக்கட்டும். திருப்பாடல் 19:14. எங்கள் வார்த்தைகள் நிறைவேறும், எங்கள் வாய் நலமானதையே பேசும். வயிறு,
மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு. எசேக்கியேல் 3:3. எனவே நாங்களும் இறைவார்த்தையும் தினமும் உணவாக உண்டு வருவதால் எங்கள் வயிற்றில் இருக்கும் கோளாறுகள் எங்களை விட்டு அகன்வதை உணர்கின்றோம். இந்த நேரத்தில் வயிற்று பிரச்சனையினால் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் அவரது திரு இரத்தத்தினால் ஊற்றி தூயாவியினால் நிரப்புகின்றார். அந்த வயிற்றில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் வெளியேறுகின்றதை உணர்கின்றோம். கை, என் கை எப்போதுமே அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். திருப்பாடல் 89:21. உமது வலக்கரத்தால் எங்களை பற்றி பிடித்து வழி நடத்துகின்றீர். எனவே எங்கள் கைகள் நலமடைகின்றது. நாங்கள் கையிட்டு செய்வதை ஆசீர் பெறும். அன்பு இயேசுவே, நாங்கள் கையிட்டு செய்யும் இந்த இணைப்பிலிருந்து கையிட்டு செய்யும் ஒவ்வொரு தொழிலையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களது பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே. அவர்களின் கடன் பிரச்சனைகள், பார சுமைகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றது. கால், என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119:105. எனவே எங்கள் கால்கள் தள்ளாட விடமாட்டீர்கள். எங்கள் கால்கள் நலமடைகின்றது. எலும்பு தேய்மானத்தினாலும் கால் நடக்க முடியாமினாலும் எவ்வளவோ மக்கள் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரைக்கும் உமது திரு இரத்தத்தையும் உமது இறை வார்த்தை மூலம் இந்த நேரத்தில் நீர் நலம் பெற செய்கின்றீர். எலும்பு, ஆண்டவர் என் எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கின்றார். திருப்பாடல் 34:20. நாங்கள் வலிமையோடு இருக்கின்றோம். எங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு எலும்புகளும் முழு வலிமையோடு இருக்கின்றது. ஒவ்வொரு எலும்புகளும் உமது இறை வார்த்தை மூலமே இயங்குகின்றது. நரம்பு, நான் உங்களை நரம்புகளால் தொடுவேன். எசேக்கியேல் 37:6. என் நரம்புகளின் தளர்ச்சி இல்லையேல் அறிக்கை செய்கின்றேன். உள்ளம், கடவுளே, நாடிதோடு பாவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. திருப்பாடல் 69:32 என்ற வார்த்தையினால் எங்கள் உள்ளத்தில் நலம் பெற்றுள்ளோம். இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். 1 யோவான் 1:7. நாங்கள் அனைவரும் தூய்மை அடைந்துள்ளோம். எனவே இயேசுவின் இரத்தத்தில் என் இரத்தத்தில் உள்ள அணுக்கள் நலமடைகின்றது. இயேசுவின் திரு இரத்தத்தால் எங்கள் உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு இரத்த அணுக்களும் நலமடைகின்றது. இரத்த நாளங்களும் நலமடைகின்றது. அந்த இரத்தம் செல்லும் இதய பிரச்சனையோடு எவ்வளவோ மக்கள் இந்த இணைப்பில் இருக்கின்றார். உமது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி அந்த இதயத்தை சரிப்படுத்துகின்றார். கிட்னி பிரச்சனையோடு இருக்கும் மக்களை அந்த திரு இரத்தத்தினாலே அங்கிருக்கின்ற உடல் நோய்களை உருவாக்கும் அனைத்து அசுத்தாவின் கட்டுகளிலிருந்தும் கடவுள் இந்த நேரத்தில் விடுதலை கொடுப்பார். இயேசுவின் திரு இறை வார்த்தை மூலம் அவர் விடுதலை கொடுக்கின்றார். இயேசுவே, உமது திரு இரத்தம் எங்கள் உடல் உறுப்புகளில் பாயட்டும். இதனால் நானும் நலம் பெறுவேன். இந்த இணைப்பில் இருக்கும் ஒவ்வொருவரும் நலம் பெறுவார்கள். உமது வார்த்தையிலிருந்தும் திரு காயத்திலிருந்தும் நலம் பெறுவார்களாக. ஆமென். Let's feel the presence of divine. தந்தை, மகன், தூய ஆவியின் உயிருள்ள பிரசன்னத்தை உணர்வோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களை படைத்து பராமரித்து காத்து வழிநடத்தி வரும் உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. பரிசுத்த தேவ அன்னையோடு நீதிமானாகிய சூசேப்பரோடு இணைந்து 72 சீடர்களோடும் 12 அப்போஸ்தலர்களோடும் லட்சக்கணக்கான வானதூதர்களோடும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானதூதர்களோடு இணைந்து கோடிக்கணக்கான புனிதைகளோடு இணைந்து இன்று நடைபெறப் போகும் எல்லா பரிசுத்த திருப்படிகளோடு இணைந்து நமது மூவொரு இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம்.
ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஆபிரகாமின் தேவனே நன்றி நன்றி, ஈசாக்கின் தேவனே நன்றி, யாக்கோபின் தேவனே நன்றி. எங்களை படைத்து பராமரித்து காத்து வழி நடத்தி வரும் ஒரு மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. தந்தையே போற்றி, இயேசுவே போற்றி, ஆவியே போற்றி, மூவொரு இறைவா போற்றி. தந்தையே போற்றி, இயேசுவே போற்றி, ஆவியே போற்றி, மூவொரு இறைவா போற்றி. அன்பான தந்தையே போற்றி, அரவணைக்கும் தந்தையே போற்றி, இருக்கின்ற தந்தையே போற்றி, வார்த்தையான இயேசுவே போற்றி, வழியான இயேசுவே. தந்தையே போற்றி, இயேசுவே போற்றி, ஆவியே போற்றி, மூவொரு இறைவா போற்றி. தந்தையே போற்றி, இயேசுவே போற்றி, ஆவியே போற்றி, மூவொரு இறைவா போற்றி. தந்தையாகி இறைவா உம்மை போற்றுகிறோம். இயேசுவாகிய கடவுளே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியான கடவுளே உம்மை போற்றுகிறோம். தந்தையே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியான இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். மூவரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே இறைவா உம்மை புகழுகின்றோம். இயேசுவே இறைவா உம்மை புகழுகின்றோம். ஆவியே இறைவா உம்மை புகழுகின்றோம். மூவரு இறைவா உம்மை புகழுகின்றோம். தந்தையே இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவே இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆவியே இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். மூவரு இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஹalleluya 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 ஹalleluya. மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஹalleluya. 2 நிமிடம் நம்மையே மறந்து மூவர் இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya 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 ஹalleluya. எண்ணங்களில் இருக்கின்ற கட்டுகள், சிந்தனையில் இருக்கின்ற கட்டுகள், நாவில் இருக்கின்ற கட்டுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்படட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. Bind and cast all the unclean spirit in the mighty name of Jesus. Hallelujah, 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 hallelujah. You know the truth will set you free. Hallelujah, 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 hallelujah. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு மீதும் எங்கள் ஜெபக்குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு மீதும் ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வன் உமது பெரு இரத்தத்தால் கழுவி எங்களை அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே. தூய்மையாக்கும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றுவதற்காக நன்றி இயேசுவே. ஆவியானவரின் நெருப்பு நம் மீது இறங்குவதாக, நம் மீதும் நம் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. தாயின் கருவின் உருவானது முதல் இன்று இந்த நொடி வரை எங்களை பாதுகாத்த உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. எங்களுக்கு தேவையான அடிப்பை பல
எல்லாவித நலன்களால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. எங்களின் அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் தந்து ஆசீர்வதித்த உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. எங்களுக்கு மாபெரும் கொடையான உமது திரு அருள் சாதமான ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், நற்கருணை, குருத்துவம், திருமணம் போன்ற தெய்வீக திருவருட்சாதனம், தெய்வீக அருளால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. பல கோடி மக்களின் மத்தியில் உண்மை தெய்வமாகிய உம்மை நாங்கள் வழிபடக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதித்த உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி என்றும் உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி என்றும் உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி என்றும் உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. இந்த முதல் ஒரு மணி நேரத்தை உமது பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்கவும், உம்மை நோக்கி உமக்கு நன்றி கூறி ஆராதிக்கவும் எங்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதித்து பெயர் சொல்லி அழைத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. உங்களை என் உள்ளம் கையில் பொறித்து வைத்து இருக்கின்றேன் என்று சொல்லி எங்களை அழைத்த உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. உம்மை புகழவும் உமக்கு நன்றி கூறவும் எங்களுக்கு ஒரு மாபெரும் கிருபையாக கொடுத்த உமது ஆசீருக்காக நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. உமது ஜீவ தண்ணீரை எங்களை ஊற்றிய எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் ஊற்றியதற்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவியதற்காக நன்றி இயேசுவே. தூய்மையாக்கியதற்காக நன்றி இயேசுவே. விடுதலை அளித்ததற்காக நன்றி இயேசுவே. இந்த நாள் முழுவதும் உமது திரு பாதத்தில் வைக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கின்ற எல்லா பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை முத்திரை இடுகின்றேன். இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை முத்திரை இடுவோம். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இரத்தத்தினாலே நம்மை முத்திரை இடுகின்றேன். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இரத்தத்தினாலே நம்மை முத்திரை இடுகின்றேன். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இரத்தத்தினாலே நம்மை முத்திரை இடுகின்றோம். இயேசு என்கின்ற பரிசுத்த நாமமே, வல்லமையுள்ள நாமமே, மகத்துவமிக்க நாமமே, விடுதலை கொடுக்கின்ற நாமமே, வாழ்வளிக்கின்ற நாமமே, ஆசீர்வதிக்கின்ற நாமமே, அற்புதங்களை செய்கின்ற நாமமே, ஒரே தெய்வத்தின் நாமமே. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம். உம்மோடு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மையே நம்புகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுகம் பெற்றுக்கொள்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பலன் அடைகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெற்றி அடைகின்றோம். இயேசு என்ற நாமமே எங்களை அபிஷேகம் செய்தருளும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களை அபிஷேகம் படுத்தி புனிதப்படுத்தியருளும். எங்களை உருமாற்றியருளும். எங்களை முழுமையாக்கும். எங்களில் உள்ள எல்லா வேற்றிடங்களையும் நிரப்பியருளும். இயேசு என்னும் நாமத்தின் பிரசன்னம் நம்முள் இறங்குவதாக, நம்மை நிரப்புவதாக, ஒளிர்விப்பதாக, அபிஷேகம் செய்வதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
இயேசு என்னும் நாமமே நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்கள் ஜீவன், எங்கள் உயிர் மூச்சு, எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் சமாதானம், நீரே எங்கள் வல்லமை, நீரே எங்கள் எதிர்காலம், எங்களை பாதுகாக்கும் கோட்டையும் அரணும் நீரே, கோட்டையும் கவசமும் நீரே, நான் ஊன்றி நிற்கும் பாறையும் என் கண்மலையும் நீரே, நான் வெற்றியும் மகிழ்வும் நீரே, என் ஆறுதலும் நீரே. இயேசுவின் நாமமே என்னை சூழ்ந்து கொள்ளும், என்னை நெருங்கி வாரும், என்னை பற்றி பிடித்து கொள்ளும், என்னிலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படச் செய்யும், உமது உயிர் மூச்சை எங்களுக்குள் அனுப்பும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. இயேசு என்கின்ற மேலான வல்லமையுள்ள பெயரை என் உடலுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசுவின் பெயரை என் மூளைக்குள், என் இருதயத்திற்குள், என் கட்டுப்படுத்துகின்ற எல்லா உடலின் எல்லா இயக்கங்களையும் நான் அனுப்பி ஜெபிக்கின்றேன். இயேசு என்கின்ற மகத்துவமுள்ள பெயரை என் உடலில் உள்ள எல்லா எலும்புகளுக்கும், காது தண்டுவடத்திற்கும், இடுப்பு பகுதிகளுக்கும், எலும்பு மூட்டுகளுக்கும், தசைகள், தசை நாறுகள், தோல் நரம்பு மண்டலங்களுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்புகளும், நுரையீரலின் ஒவ்வொரு துடிப்புகளும் இயேசு என்கின்ற அபிஷேகம் பெறுகின்ற பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். என் உடலில் ஓடுகின்ற ஒவ்வொரு துளி இரத்த துளியிலும், நான் சுவாசிக்கின்ற காற்றின் அணுக்களுக்கும் இயேசு என்ற உம்மிட வல்லமையுள்ள பெயரை அனுப்புகின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நான் உண்கின்ற உணவு, குடிக்கின்ற தண்ணீர் மற்றும் பானங்கள், உடைகள், உடுத்துகின்ற உடை, ஆடை, உபயோகப்படுத்துகின்ற எல்லா பொருட்களுக்கும் இயேசு என்ற வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். நான் பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும், ஒவ்வொரு பொருள்களும், நபர்களும், என் கண்களின் பார்வைகளும், நான் கேட்கின்ற ஒலிகள், இசைகள், வார்த்தைகள், என் உணர்வுகள், சிந்தனைகள், தொட்டு உணர்கின்ற அனைத்தும், என் வாயின் வார்த்தைகளும் இயேசு என்ற உம்முடைய அபிஷேக பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. இயேசு என்கின்ற மகா பரிசுத்த பெயரை என் ஆத்துமாக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். என் மனதின் ஆழத்திற்குள் அதன் சுகம் பெறாத காயங்கள் விடுவிக்கப்படுவதாக, ஒருமனப்படாத அலைகளும், எல்லா அறிந்திராத எல்லா அந்தரங்களுக்கும் விடுவிக்கின்ற எல்லா அபிஷேகத்தையும் உறுதிப்படுத்துகின்ற எல்லா வாழ்வு தருகின்ற பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். இயேசுவே உடைய வெற்றி தருகின்ற பெயரை என் மனதுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. எங்களில் உள்ள எல்லா வெறுப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, இச்சையின் ஆவி அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் எங்களில் உள்ள பயத்தின் ஆவி நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் எங்களில் உள்ள குறிக்கேட்டல் என்ற கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் எங்களில் உள்ள அனைத்து தீய சக்திகளிலும், எங்களில் உள்ள அனைத்து தீய செயல்களும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாம் இறை வார்த்தையினால் அபிஷேகம் செய்யப்படுவதற்காக, இறை வார்த்தையை வாழ்வாக்க, இறை வார்த்தையை படித்து அதை தியானித்து நமது வாழ்வாக்க இப்பொழுது இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் மீனரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணில் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளையினால் என்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலும் அரவணைப்பார். அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் போரிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடையும் கவசமாகவும் விரைவில் அவரில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அச்சம் மாட்டீர். எண்ணில் கொள்ளை நோய்க்கும் நண்பவரில் காக்கும் கொடி
நீ சென்ற விடவெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்காக கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடியாகவும் தங்கள் கைகள் உன்னை தாங்கி கொள்வார். சிங்கத்தின் மீது பாம்பின் மீது நடந்து செல்வீர். இடஞ்சிங்கத்தின் மீது விஜய பாம்பின் மீது வீசி செல்வீர். அவர்களின் மீது அன்பு கொண்டுதான் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்களை நோக்கி கொண்டாட போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்பித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவேற்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். திருப்பாடல் 51. காக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்க. கடவுளே, பாவ மன்னிப்புக்காக மன்றாடல். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பினால் நீர் மாசற்றவனாய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினா என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களிர் கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவார். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனவும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 128. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெரும் நலனும் பெறுவீர். உன் உள்ளத்தில் உன் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை
இஸ்ரேலுக்கு நலன் உண்டாவதாக. ஆமென். 13 நான் மானிடம் மொழியிலும் வானதூதர் மொழியிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, நோய்க்கும் வெண்கலமும் ஓசையிடும் காலமும் போதாது. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகள் இடம் பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே, நான் ஒன்றும் இல்லை. நான் என் உடமையெல்லாம் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே, எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழும், மாறாக உண்மையில் அது அகமகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போகும், பரவச பேச்சு கொடையும் ஒழிந்து போகும், அறிவு அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபொழுதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நான் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது அரைகுறையானதும் ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தை போல் பேசினேன், குழந்தை மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையை போல எண்ணினேன். நான் பெரியவனாகும் பொழுது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்பொழுது நான் கண்ணாடியில் காண்பது போல் மங்களமாய் காண்கிறோம், ஆனால் அப்பொழுது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்பொழுது கடவுள் என்னை அறிந்தது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாயுள்ளன. இவற்றுக்குள் அன்பே தலை சிறந்தது. ஆமென். 3வது அதிகாரம். நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை, தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமையாய் இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழைத்தோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நாம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரத்தத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கியிருக்கும் இறைவாழ்வை உரிமை பெறாக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இக்கூற்று உண்மையானது. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாய் இருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்நற்செயல்களை செய்வதே முறையானது. இவை மக்களுக்கு பயன்படும். மடத்தனமான விவாதங்கள், மூதாதையர் பட்டியல்கள் பற்றிய ஆய்வுகள், போட்டி மனப்பான்மை, திருச்சட்டத்தை பற்றிய சண்டைகள் ஆகியவற்றை விலக்கு. இவை பயனற்றவை, வீணானவை. சபையின் பிளவு ஏற்பட காரணமாய் இருப்பதற்கு ஒரு முறை தேவையானால் இன்னொரு முறை புகுட்டி விட்டு
கொண்ட பாவிகள் என்பதும் உனக்கு தெரிந்ததே. அத்தமாவே அல்லது திக்குவே, நான் உன்னிடம் அனுப்பும்போது நீ நிக்க போய் நகருக்கு என்னிடம் விரைந்து வந்து சேர். ஏனெனில் நான் குளிர்காலத்தில் அங்கே செலவிட தீர்மானித்துக் கொள்ளேன். வழக்கறிஞர் சேனாவையும் அப்பல்லோவையும் அனுப்பி வைக்க முழு முயற்சி செய். அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் பார்த்துக்கொள். நன்மை செய்தவர்களுக்கு பயனற்றவனாய் இராதபடிக்கு உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நற்செயல்களை செய்ய கற்றுக்கொள்வார்களாக. என்னோடு இருக்கும் அனைவரும் உனக்கு வாழ்த்து கூறுகின்றனர். விசுவாச அடிப்படையில் அன்பர்களாய் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து கூறு. இந்த இறையருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம். கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுல், சகோதரர் தீமத்தேவு ஆகிய நாங்கள் எங்கள் உடன் உழைப்பாளரான அன்பான பிலமோனுக்கு, சகோதரி அபிமுக்குவும் எங்கள் போராட்டத்தில் பங்கு பெறும் ஆர்கரிப்பும் பிலமோன் வீட்டில் கூடும் திருச்சபைக்கு எழுதுவது. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக. என் வேண்டல்களில் உம்மை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி கூறுகின்றேன். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீர் கொண்டுள்ள நம்பிக்கையும் இறைமக்கள் அனைவர் மீதும் நீர் கொண்டுள்ள அன்பையும் பற்றி கேள்விப்படுகின்றேன். கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கும் உறவால் நமக்குண்டான எல்லா நன்மையும் பற்றி நீர் அறிந்துள்ளனர் வீர். இதனால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மிடை இருக்கும் நட்புறவு செயல்வடிவம் பெற வேண்டுகின்றோம். அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கின்றேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறைமக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்துவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகின்றேன். கிறிஸ்து இயேசுவின் தூதனாகவும் அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையிலிருந்தபோதே பிள்ளையான ஓனேசிமுக்கும் உம்மிடம் வேண்டுகின்றேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கு உமக்கு பயனுள்ளவனானேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகின்றேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியற்ற அவனை என்னிடம் நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்படிக்கை நின்று இதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தேன் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலாகவும், அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ளவும் அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்தனைக்கு மேலாகவும் உன் அன்புக்குரியவனாய் இருக்கின்றான். எனவே நமக்குள்ளே நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கிழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என்ப பவுலாகிய நான் என் கைப்பாடு எழுதியிருக்கின்றேன். நீர் உண்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவரின் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெற செய்யும். என் சொல்லுக்கு நீர் இணங்குவீர் என்னும் நம்பிக்கையோடு இதை எழுதுகின்றேன். நான் கேட்பதற்கு மேலாகவே நீர் செய்வீர் என்பது எனக்கு தெரியும். மேலும் நான் தங்குவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யும். நீங்கள் இறைவனிடம் வேண்டுவதால் அவர் அருள் கூர்ந்து நான் மீண்டும் உங்களிடம் வர செய்வர் என எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு என்னுடன் கைதியாயிருக்கின்ற எப்ராஹிம், என்னுடன் உழைப்பாளனாக மார்க்கு, அரிஸ்தார்க்கு, தோமா, லூக்கா ஆகியோர் உமக்கு வாழ்த்து கூறுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எழுதிய திருமுகம் அதிகாரம் 3.
கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதரை அவரிடமாவது, நீ என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது, கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். வானதூதரை குறித்து அவர் தம் தூதரை காற்றுகளாகவும் தம் பணியாளர்களை தீப்பிழம்புகளாகவும் செய்கிறார் என்றனர். தன் மகனை குறித்து, இறைவனே, என்றும் உள்ளது அவர் உமது அரியணை, உம் ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல், நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கு உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உம்மீது அருள்பொழிவு செய்து அரச தோழரினும் மேலாய் உயர்த்தினார் என்றார். மீண்டும், ஆண்டவரே, நீ தொடக்கத்தில் பூவுலகுக்கு அடித்தளமிட்டீர். விண்ணுலகம் உமது கைவினை பொருள் அன்றோ? அவையோ அழிந்துவிடும், நீரோ நிலைத்திருப்பீர். அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும். போர்வையை போல் அவற்றை நீர் சுருட்டி விடுவீர், ஆடையை போல் அவற்றை மாற்றி விடுவீர். நீரோ மாறாதவர், உமது காலமும் முடிவற்றது என்றார் அவர். மேலும் கடவுள் வானதூதர் இவரிடமாவது, எப்போதாவது நான் உம் பகைவரை உமக்கு கல்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று கூறியதுண்டா? அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பெறாக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? ஆமென். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கெதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினரின் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தையை உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. திரு அவையில் உள்ள எல்லா கருதினாள்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா மறைமாவட்ட ஆயர்களையும் உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குருக்களையும் கன்னியர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் செமினேரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா நற்செய்தி பணியாளர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா ஜெப குழுக்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா தியான இல்லங்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள அகில உலகில் சமூக வலைதளங்களில் நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களையும் எல்லா ஜெப வழிபாடுகளையும் எல்லா நற்செய்தி
பணிகளையும் முது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் நாட்டை ஆளுகின்ற நாட்டு தலைவர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. நாடுகளிடையே ஒற்றுமை அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்று உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே. பல்வேறு நாடுகளிடையே போர் பஞ்சம் பட்டினி மற்றும் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நாடுகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உமது திரு இரத்தத்தால் கழுவி நாடுகள் எல்லா நாடுகளும் உண்மை தெய்வமாகி உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவே உயிருள்ள நாமம் உண்மையுள்ள நாமம் என்று எல்லா நாமமும் எல்லா மக்களும் அறிக்கையிடட்டும். ஹாலே லூயா ஹாலே லூயா. நன்றி இயேசுவே நன்றி 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 நன்றி. அகில உலகில் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் எல்லா புறவினத்தாரையும் எல்லா நாத்திகவாதிகளையும் முதுக்கு தல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அவர்கள் அனைவரும் உண்மை தெய்வமாகி உண்மை மட்டுமே ஆராதிக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. அகில உலகில் உள்ள எல்லா பாவிகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்ற பாவிகளாகி எங்களை உமது திரு கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. பாவ பழக்கங்களிலிருந்தும் பாவ சூழ்நிலையிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்தருளும் ஆண்டவரே. என்றுமே உமது மகளாக வாழக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பாவத்திலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா பல்வேறு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நோயாளிகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகமளித்தருளும் ஆண்டவரே. உமது வார்த்தையை அனுப்பி சுகமளித்தருளும் ஆண்டவரே. பச்சிலையோ களிம்போவர்களுக்கு நலம் அளிப்பதில்லை, உமது வாயின் வார்த்தையே அவர்களுக்கு நலம் அளிக்கின்றன ஆண்டவரே. பல்வேறு கொடிய நோயிலிருந்து தாக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா ஹாலே லூயா. நன்றி இயேசுவே இயேசுவே நன்றி இயேசுவே. ஆராதனை இயேசுவே போற்றி. இத்தோடு எங்கள் உடன் பிறந்தோர் உற்றார் உறவினர்கள் என் பிள்ளைகள் நண்பர்கள் உபகாரிகள் குடும்பங்களையும் இன்னும் சிறப்பாக எங்களை துன்புறுத்துவோர் வெறுத்து ஒதுக்குவோர் வேதனைக்கு உள்ளாக்குவோர் எள்ளி நகைப்போர் பகைப்போர் ஏமாற்றுவோர் குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் சிறப்பாக மன்றாடுகின்றோம். பலவீனருக்கு பலமாகவும் ஆதரவற்றோருக்கு ஊன்றுகோலாகவும் விதவைகளுக்கு ஆதரவாகவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாகவும் இருந்தருளும். ஹாலே லூயா ஹாலே லூயா. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பாசத்தோடு நேசித்தீரே. அகில உலகில் உள்ள எல்லா சிறுவர் சிறுமியரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே அரவணைத்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளும். அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல கல்வி அறிவையும் கீழ்ப்படிதலையும் வளரச் செய்யும். உடலிலும் உள்ளத்திலும் குன்றாத வளர்ச்சியை தாரும். சிறந்த அறிவும் ஞானமும் பெற்று உம்மை போலவே கீழ்ப்படிதலோடு இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் அகில உலகில் உள்ள எல்லா இளைஞர் இளம் பெண்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல வாழ்க்கை துணையும் தந்து ஆசீர்வதியும். உமக்கு விருப்பமானவர்களுக்கு தேவ அழைத்தலையும் தந்தருளும். அவர்கள் பெற்றோர் பெரியோரை ஆதரித்து திருச்சபையை வளர்க்கும் உயிருள்ள சாட்சிகளாக விளங்குவார்களாக. அன்பு தந்தையே இறைவா, உலகம் தோன்றியது முதல் இன்று இந்த நொடியில் இறந்த எல்லா ஆன்மாவிற்கும் நித்திய இளைப்பாட்சி அளித்தருளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இருந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாட்சி அளித்தருளும் ஆண்டவரே. ஹாலே லூயா ஹாலே லூயா. திவ்ய இயேசுவே, எங்களோடு வாழ்ந்து மரித்தோரின் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத உத்திரிக்கை நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாட்சி தந்து அருள் புரியும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே. நன்றி இயேசுவே நன்றி 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 நன்றி. அன்பு தந்தையே இறைவா, இந்த நாள் முழுவதையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் எந்த ஒரு பாவ நாட்டம் பாவ சிந்தனை பாவ சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்து கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உமக்கு எதிராக எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்க உமது சிறகுகளின் நிழலில் வைத்து எங்களை காத்து அருளும். இந்த நாள் முழுவதும் உமது கட்டளைகளையும் நியமங்களையும் நாங்கள் கருத்தாய் கடைபிடிக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. அன்பு தந்தையை நீ சென்ற இடமெல்லாம் நன்மை மட்டுமே செய்தீரே, அதே போல நாங்களும் செல்கின்ற இடத்தில் நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே.
ஹalleluya. நன்றி இயேசுவே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து எங்களுடைய முயற்சிகள், சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கு உகந்ததாகவே இருக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடியையும் நற்பயன் உள்ளதாக கழிக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, எங்களை உம்மை விட்டு ஒரு நொடி கூட பிரிய விடாதையும் ஆண்டவரே. எங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் உம்மை மட்டுமே ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்ததை மட்டுமே செய்யட்டும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதையும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உமது திரு ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தியர்களும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி இயேசுவே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எங்களை கழுவி அபிஷேகம் படுத்திய உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. முதல் ஒரு மணி நேரத்தில் முதல் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அருளை தந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. தந்தை, மகன், தூய ஆவியின் உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்ததற்காக உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. என் தேவன் பரிசுத்தர், என் ராஜா பரிசுத்தர், என் கர்த்தர் பரிசுத்தர். இயேசுவின் நாமம் வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம்மை படைத்தவர். ஆண்டவர் இயேசுவே, நீர் ஒருவரே உண்மையுள்ள கடவுள், உயிருள்ள கடவுள். ஆண்டவர் இயேசுவே, உம்மை தவிர வேறு தெய்வம் இவ்வுலகில் இல்லை. ஆண்டவர் இயேசுவே, உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. அன்பு தந்தையே இறைவா, இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெயர் கொண்ட திருநாள் கொண்டாடும் எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உமது திரு ரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹalleluya. நன்றி இயேசுவே. நான் அனைத்து மக்களின் சகாய தாயே, அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன்போஸ்கோவே, அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. இந்த நாள் முழுவதும் மூவரு இறைவனின் பிரசன்னம் நம்மை வழிநடத்துவதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.